அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம ஒன்றாவத்தன சாதம் செய்யலாங்க. அதுக்கு பாருங்கள், கேரட், பீன்ஸு, அவரைக்காய், கத்திரிக்காய் எல்லாத்தையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. வெங்காயம், பூண்டு, தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோங்க. புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. குக்கர் வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நம்ம எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், கடுகு பொரிஞ்சிச்சு. நம்ம கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. மிளகா 2 கிள்ளி வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. பருப்பு நல்லா செவந்துடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம், பூண்டுலாம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்து வதக்கலாங்க. தக்காளி, இந்த காய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கலாங்க. நீங்கள் வீட்டில் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எது இருந்தாலும் போட்டு செய்யலாங்க, நல்லாயிருக்குங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதங்கட்டுங்க. வதக்கிட்டு பார்க்கலாங்க. அந்த காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. சும்மா நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த புளி ஊற வச்சுருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம புளி தண்ணி புளி கரைச்சி நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. புளி தண்ணியை நான் வந்து 2 அழகு அரிசி எடுத்துருக்கேங்க. அதுக்கு வந்து 4 தண்ணி ஊற்றிக்கணுங்க. நான் 1க்கு 2 தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றிட்டோங்க. நம்ம தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாங்க. பாருங்கள், அரிசி போட்டு ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம மூடி சிம்மில் வச்சிடலாங்க ஒரு 15 நிமிஷம். அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாங்க. ப்ரெஷர்லாம் போட்டோங்க, நம்ம அப்புறமா திறக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம திறந்து பார்க்கலாங்க. பாருங்கள், சூப்பராக ஒன்றாவத்தன சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சூடாக நல்லா மழைக்கு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க, டேஸ்ட்டாக. அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.